சுற்றுலா சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்ரா டூருக்கு பிளான் பண்ணி போனோங்க. ஸோ, அத பத்தின வீடியோ தான் இது. இது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவங்க, நம்ம வழக்கம் போல திருப்பதி எக்ஸ்பிரஸ புடிச்சு, நம்ம சென்ட்ரலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்மோர் போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து சென்ட்ரலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போனதுங்க. ஸோ, நம்ம ஆன் த வே டுவர்ட்ஸ் சென்ட்ரலுக்கு போயிட்டு இருந்தோங்க. ஸோ, சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கே ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ, ட்ரெயினில் போய் ஏறணுங்க. ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி போயிட்டோம். நம்ம சீட்டு வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டோம். இது ஃப்ரண்ட்டில் அங்கே போயிட்டு இந்த டெல்லி மெட்ராஸ் சூப்பர் ஃபாஸ்ட், தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போயிட்டு இடத்த பிடிச்சிட்டோங்க. இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாட்டில் தண்ணி எடுத்து வச்சிட்டோங்க. இது அங்கே போகும்போது வழியில் அந்த கோதாவரி நதி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இது ஒரு வகையில் ஒரு மறக்க முடியாத ட்ரிப்புங்க. நமக்கு அங்கே போயிட்டு நமக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் போயிட்டு அப்படியே அடுத்த நாள் ரிட்டன் அப்படியே திரும்பி அப்படியே தூங்கிட்டு அப்படியே உட்காந்து வர மாதிரி ஆகி போச்சுங்க. கொஞ்சம் போனது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் அதுக்கு இருக்கிற நேச்சுரல் சீனரிஸ். அப்புறம் இது வந்து அந்த குகைக்குள்ளே ட்ரெயின் போவாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 புகை வரும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, அது நம்ம நேயர்களுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்டாச்சி ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம ஒரு தடவை சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போய் ரிட்டர்ன் வந்தோம். சரி, அதனால் அந்த ஸ்டேஷனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாருமே வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து இது கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. ஐஆர்சிடிசியில் ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை போட்டு சாப்பிட்டோம் நான். இது அநேகமாக அந்த ஆக்ரா கண்டோன்மெண்ட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆக்ரா கண்டோன்மெண்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த எந்த ரூமில் போயிட்டு தங்கிட்டு லாஞ்சில் போயிட்டு தங்கினேன். பட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாலாம் இல்லை அந்த லாஞ்சு. அங்கே போய் தங்கிட்டு அப்புறம் அங்கே குளிச்சுட்டு கிளம்பி வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தாஜ்மஹால் போகிற வழி இது. ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே போனோம். அவங்க ரொம்ப எங்கேயோ தள்ளி இறக்கி விட்டாங்க. இறக்கிட்டீங்க, நீங்கள் நடந்து போயிடணும் சார் அப்படின்ட்டான். ஆக்சுவலாக அங்கே பேட்ரி கார் இருக்காங்க. பேட்ரி கார் கொடுத்தனா பேட்ரி காரில் போயிருந்துருப்போம். பேட்ரி கார் காமிக்கவே இல்லை. அவங்க இறக்கிட்டு நீங்கள் நடந்து போகணும் சார் அப்படின்ட்டான். அங்கே போனால் அங்கே பேக்குக்குள்ளார விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் நம்ம பேக்கை வந்து அங்கே உள்ளார வச்சுட்டு அங்கே ஒரு கடை எதிரில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பையன் வந்து நான் கைடாக வரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போவாங்க அப்படின்னா, சரி அந்த பையனை கூட்டுன்னு அப்படியே உள்ளார நுழைஞ்சாங்க. அந்த பையன் தான், வெள்ளை சட்டை போட்டிருக்கான பையன் தான். ஸோ அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தான் என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ தாஜ்மஹால் வந்து கட்டட காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லைனாக வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்போல்லாம் உள்ளார போகும்போது எனக்கு ஒன்றும் முடியலங்க. பயங்கர இதுவாகிடுச்சு. அப்படியே ஏதோ கனவு உலகத்தில் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு வந்தேன் எல்லாத்தையுமே. எதுவுமே ரசிச்சோ சந்தோஷமாகவோ பார்க்கவே இல்லை. சரி, ரொம்ப இதுவாயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோலாம் அவன் தான் எடுத்தான். அந்த பையன் சொன்னான், நானே உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ஸோ இந்த ஃபோட்டோலாம் அங்கே நிற்கலங்க, இங்கே நில்லுங்க, கையை நீட்டுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் அவன் தான் எடுத்தான். சரிங்க, எல்லாத்தையும் எடுத்தோம். என்னன்னு தெரியல, ரொம்ப இதுவாகிடுச்சாங்கல்ல. என்ன இருக்குது, அதாவது பார்க்குறேனே தவிர அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இல்லை எனக்கு, ஏன்னே தெரியல. ஸோ அதாவது ரோபாட் மாதிரி தான், கையை கட்டுங்க, அப்படி நில்லுங்க, அப்படி திரும்புங்க, இங்கே பாருங்கன்னா அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தோம். ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல சுச்சுவேஷனு. இல்லை, வேறு போஸ்டில் எடுத்தாங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இதுவாக இல்லை.
நம்ம அங்கே உள்ளார இப்போ இங்கெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம உள்ள தாஜ்மஹால் கிட்ட போகும்போதெல்லாம் கிளைமேட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. ரொம்ப படபடவா என் சோக கதையை தான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. அதை ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு ஒன்றுமே சுற்றி பார்க்காம சும்மா போயிட்டு படுத்து நிறுத்தி ஏஞ்சி வந்ததுனால மனசுக்கும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கு. அந்த ட்ரிப்பே நல்லா அமையலைங்க எனக்கு. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி தான் போனேன். அப்பயும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று ஒரு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்குமே வந்து இது இல்லாமல் முடிச்சு போச்சு. சரி யாருக்காகலாம் நமக்கு சரி நாளை பின்னால் பார்த்தா நமக்கு ஒரு இது இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சரி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்தாங்க நமக்கு. இது வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு 300 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாம் போயிட்டோம். நீங்கள் வேணால் எனக்கு 200 கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்க நான் வரேன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் மேலே போகும்போது எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே முடியல. அப்படியே மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே ரொம்ப இதுவாகி போயிருக்கேன். சுத்தமாக ஓவர்ஸ் அவுட் ஆயாச்சு. ஸோ இந்த இன்டீரியர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வெளிநாம அப்படியே போயிருந்தோம்னா கேட்டிருக்கணும். நமக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்படியே எப்படா வெளியே போவோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு லெவல் வந்துச்சுன்னு தெரியல. சரி ஓடியான்ட்டேன் நான். சரி வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் ரவுண்டு கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம்னா நம்ம அங்கே நின்னோம்னா நமக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளோட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கும் உடம்பு முடியாததுனால இது ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே நைட்டு அப்படியே வந்து சுற்றி இருந்ததுனால ஒரு ப்ராப்ளமா அது என்னன்னு தெரில. இது அதுக்கு பக்கத்துலேயே இருந்ததுங்க இந்த இடம். இதெல்லாம் என்னன்னு தெரியல. சரி ஒரு போனதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துன்னு வந்தாச்சு. அப்படியே அடுத்தது ஃபதேபூர் சிக்ரியாக போகலாம், ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போகலான்லாம் பிளான் பண்ணி கடைசியில் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தாச்சு. அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே அழுங்காமல் கொலங்காமல் ட்ரெயின் ஏறி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ வாய்ப்பு கிடைச்சா எப்போது போய் பார்க்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. இதெல்லாம் அந்த யமுனா நதி கரையோரம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குன்னு நான் சொன்னது வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் மார்னிங் டைம்லேயே போயிட்டேங்க. சூரிய உதயத்துக்கே போயிட்டேன். அப்போ அந்த ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல சூரியன் வர வர அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க இந்த டைமில் வரவங்க தான் லக்கி. அது அந்த ஃபோட்டோவோட ஃப்ரேமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்பயே ஏறக்குறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம போனப்ப அவ்வளோ கூட்டம் இல்லை. ஜென்ற மாதிரிலாம் கூட்டம் நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு. நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம்.
இது அந்த என்ட்ரன்ஸ் வைக்கிறேன். இது வெளியே வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் ஏறி போனோங்க. போயிட்டு அங்கே நல்லா அங்கே பக்கத்துலேயே நம்ம எடுத்திருந்த ரூமும் இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு இதுதான் நான் எடுத்திருந்த ரூம்னு நினைக்கிறேன். அதை அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி எப்போ விட்டால் போதுன்னு ஓடியாந்துச்சுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி மழையும் பொழிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அது அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டாங்க. ரிட்டன் வரும்போது சும்மா அங்கங்கே கொடுத்து சாப்பாடு அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு திருப்பி இது